வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது என்னோடய பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா என் ஓன் வாய்ஸ் வச்சு என் ஃபேஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதில் ஒரு மாஸ்க்கை போட்டு தான் போட்டிருப்பேன். ஏன்னா என் வாயில் அதாவது என் மவுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் அந்த ஐலைன் அந்த வருஷ பல்லுக்கள் வருஷம் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுமாரி நேரத்தை பார்த்திங்கன்னா என் வாயில் இந்த என் மவுத்தில் டூத்தில் பார்த்திங்கன்னா பிரேசியர்ஸ் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் போகுமா. ஸோ அதனால் என் வாய்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதனால் வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரன்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பட் கண்டென்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. சூப்பராக நான் கண்டென்ட் போடுவேன். பட்டு நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமான வீடியோ. ஸோ அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி ஸோ நம்மளுடைய வெண்டகன் ஜூனியர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே நைட் ட்ராவில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ ரிட்டர்ன் ஆனதோட ஒரு மேட்ச்லையும் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதுலேயும் வின் பண்ணி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு புது ஏரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டேன். ஸோ இதனால் இப்போ பார்த்திங்கன்னா பெண்டகன் ஏரா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ அவர் செய்து தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டகன் ஜூனியரோட WWE டெபிட் மேட்சை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா ஜேம் நோபல் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ இவர் ஆல்மோஸ்ட் நீங்கள் பழைய நம்ம WWE முதல்ல இருந்து வச்சு பண்ணுறீங்கன்னா தெரியும். ஸோ செத்ராலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடியாளாக பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இருந்திருப்பாங்க அந்த அத்தாரிட்டி டீமில் இருக்க நேரம். ஸோ ட்ரிபிள் ஹெச் பர்சனல் பாடி கார்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த விட்டுருப்பாரு. ஸோ அதில் ஒருத்தர் தான் இவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்டகன் ஜூனியரோட டெபிட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டகன் ஜூனியருக்குன்னு சொல்லி அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸை பார்த்தீங்கன்னா இப்போ மெர்ச்சன்டைஸ் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது பெண்டகன் ஜூனியரோட மாஸ்க்கு ட்ரெஸ் மாதிரி ஏதாவது வாங்கினோன்னா ஸோ அஃபிஷியல் WWEயோட மெர்ச்சன்டைஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. அடுத்த வாரம் நடக்கிற ஒரு ராஸ்வோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்டீரியோ விசிஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி அந்த மேட்சை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா லைரா வல்கிரியா பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே வேறு லெவல் டிசர்வ் தான். ஸோ அவங்க ஒரு உமன் வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் யாரும் உமன் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மைக்கிங்டர் அண்ட் சிஎம் செத்ராலன்ஸ் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் நாங்களும் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னா ஸோ 2025க்கான ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸன் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் அதாவது 2வது இடம் ஃபேவரட்டாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்களாம். ஸோ அதாவது WWE நிறைய பேர்த்தோட நேமை பார்த்தீங்கன்னா ஃபேவர் பண்ணுவாங்க யாரெல்லாம் ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துப்போம் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்கிறாரான்னு சொல்லி. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்டோரி லைன் படி பார்த்தாச்சுன்னா ஸோ அவர் ராயல் ரம்பிள் ஜெயிக்கிறது மாதிரி தெரியவில்லை பிகாஸ் ஆஃப் ட்ரூ மைக்கின்டயர். நம்ம ட்ரூ மைக்கின்டர் இன்றைக்கி ஆளை சொல்ல நேரமே சொல்லியிருப்பார் ரோமன் ரெயின்ஸ் அதில் இருக்க தானே செய்கிறான். ஸோ நானும் அப்போ அதில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரூ மைக்கின்டர் ரோமனை எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா என் ஓல்டு வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா தெரியும் நான் அதில் நிறைய அப்டேட் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நான் பெருசாக சொல்ல விரும்பலை. ஸோ அதாவது ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. ரெசல்மனியா 41 பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ட்ரூ மைக்கின்டயருக்கான மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அதாவது சில இதில் கிடச்சிருக்கு. ஸோ பாசிபிளாக பார்த்தீங்கன்னா அது 75% பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மீதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் எதிர்பார்க்குறது. மற்றபடி ஒரு 75% இந்த ரெசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ட்ரூக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ என்ன சொல்கிறேன் இவன் ஏன் வளர்த்துறான்னு சொல்லி பார்க்காதீங்க. என் ஓல்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மக்கள் மண்டையில் பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா
நம்ம டஸ்டின் ரோட்ஸ், கோடி ரோட்ஸோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான், அதாவது ஒன் லாஸ்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஃபேன் சொல்லியிருக்காரு, ஸோ அப்போ உங்களோட ஏடபிள்யூட சண்டையெல்லாம் முடிய போகுதா, ஸோ அப்போ நீங்கள் டபிள்யூடபிள்யூக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஆனால் அவருக்கும் பதில் சொல்லியிருக்காரு நம்ம டஸ்டின் ரோட்ஸு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்டாரத்தை பேசியிருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் வரும், அதாவது ஒரு வார்த்தை சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதாவது நாங்கள்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ எனக்கு அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே பிடிக்காது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படி இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூவில் கொஞ்சம் மோசமாக பேசியிருக்காரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா மரியாதையாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா என்ன நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்ன ப்ரோ ஒன் லாஸ்ட் ரைடுன்னு போட்டிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த மனுஷனுக்கு ஏகப்பட்ட வயசாகிடுச்சு, கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டஸ்டின் ரோட்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் யாதே தேசம் ஒரு 20 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூட பார்த்தீங்கன்னா ஒரேடியே ரெஸ்லிங்கை விட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஸோ அதுதான் அவர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறது கிடையாது. ஸோ அது இந்த ட்வீட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. விற்க பாருங்கள், அதாவது நம்ம டபிள்யூடபிள்யூ ரா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோய்க்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வந்திருப்பாரு. ஸோ பேக் ஸ்டேஜில் அவங்க ஒய்ஃபுமே வந்திருக்காங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ போடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வர போகிறாரா, அதுவும் ராயல் ரம்பிளுக்கு வர போகிறாரா. ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஒரு செய்தி வந்துட்டு இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் வின்ஸ் மிக்மன்னா. ஸோ கடந்த அப்டேட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வின்ஸ் மிக்மனோட எல்லா விதமான கேசஸும் முடிஞ்சாச்சு. அதுக்கு நம்ம வின்ஸ் மிக்மனா செட்டில் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அந்த தலையில பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மிக்மன் இல்லை. ஸோ அஃபிஷியலாக அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நியூஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்போ பிராக் லெஸ்னர் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. என்ன ப்ரோ தலையில் இடி போடுற, பிராக் வந்தா என்ன உனக்கு ஏன் இப்படி எரியுதுன்னு கேட்காங்க. நானும் பிராக் லெஸ்னர் ஃபேன் தான். பட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால ஸோ இப்போதைக்கு நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஒரு நோக்கத்துக்காக வின்ஸு அந்த கேஸ்லேருந்து வந்ததுக்காக பிராக் லெஸ்னர் வருவார் அப்படிங்கிற வெளியெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஏன் அப்படி நான் சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூலேருந்து அவ்வளோ ஷேரையும் பார்த்தீங்கன்னா வித்துட்டார். ஸோ வின்ஸ் மிக்மேனுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் இப்போ எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னே டபிள்யூடபிள்யூவில் இருக்கிறது வரைக்கும் 51% ஷேர் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. மீதி 49 ஷேர் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி மிக்மேன், ட்ரிபிள் ஹெச், ஷேன் மிக்மேன் சொல்லி பிரித்து கொடுத்துருந்தாரு. ஸோ கூடுதல் மெஜாரிட்டி ஷேரை வச்சுருந்தது நம்ம வின்ஸ் தான். பட் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவர் அந்த 51% ஷேரையும் டிகேஓ கிட்ட வித்துட்டார். ஸோ அப்போ நம்ம வின்ஸ் மிக்மேனுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது இனிமேல் டபிள்யூடபிள்யூவில். பட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எதுக்குன்னா டிகேவில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கார். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராக் வந்து அங்கே ஒரு ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மிக்மேன் டிகேவில் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கார். ஸோ இதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இந்த கேஸ் எல்லாம் விட்டு வெளியே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம பிராக் லெஸ்னர் வரதை எதிர்பார்த்துருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் எடுக்க முடியாது. பட் டிகேஓ கிட்ட பேசலாம். ஸோ டிகேஒய் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அந்த நிறுவனம் மூலயமா டிகேஎல்கிட்ட இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி நம்ம ட்ரிபிள் ஹெச் கிட்ட சொல்லலாம். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது அப்படி நடந்து தான் நம்ம பிராக் லெஸ்னர் வருவார் ஒழிய ஸோ நம்ம வின்ஸ் மிக்மேன் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் நினச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிராக் ரிட்டர்ன் வர மாட்டார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷேர் ஹோல்டருங்கிற முறையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கிட்ட போயிடுச்சு டிகேஓ அப்படிங்கிறதுக்கிட்ட. ஸோ அவங்க முடிவு பண்ணணும். அந்த நிறுவனம் அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸும் சேரணும். ராக்கு, நம்ம டிகேஓ, அங்கே இருக்கிற குரூப்ஸ் மெம்பர்ஸு, வின்ஸ் மிக்மேன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே கருத்தாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மனசுலையுமே பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வரணும்னு முடிவு பண்ணால் மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க தான் ட்ரிபிள் ஹெச்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் அதுக்கப்புறம் தான் இதை கேட்டு அதில் என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி எதாவது இருந்துச்சுன்னா அவர் வர வைப்பார். ஸோ டேரெக்டாக வின்ஸ் மிக்மேன் மட்டும் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வர போகிறது கிடையாது. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஆஃபிஷியல் அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ ஆர்டிகிள்ஸ்லேயும் எதுலையுமே கொடுக்கல. ஸோ அதை மட்டும் நல்லா பிடிச்சிக்கிடுங்க. ஸோ நம்ம பிராக் யாராவது ராயல் ரம்பிள் எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி ஒரு 1% வச்சுக்கிடுங்க. ஸோ நல்ல ஒரு சர்ப்ரைஸ் அப்படி கூஸ்பாம் ஏறணும் அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்துக்கிடலாமா ஒழிய ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் இவர் வின்ஸ் மிக்மேன் வெளியே வந்துட்டார். ஸோ நம்ம பிராக் லெஸ்னர் குடிச்சிக்கிறோம் வருவாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க.
அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 2026க்கான ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் செய்தி கிடச்சாச்சு, கன்ஃபார்மாக ஆகியாச்சு. ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஜூன் மாதம் 2025 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி, அது எந்த பேப்பரின்னுட்டு இன்னும் சொல்ல வரல. பட் அது ஒரு பேப்பரியாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்களாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்துருக்கு. ஸோ இந்த வருஷம் 2025 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரியை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ WWE பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் அது எந்த பேப்பரி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பேர் வெளியே பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி நம்ம WWEக்கு வர போறாரா என்ன ப்ரோ சொல்றாங்கன்னா, ஸோ அஃபிஷியலாக ஜெஃப் ஹார்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவரே சொல்லியிருக்காரு, அதாவது என்னோட லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா WWE தான் இருக்கும். ஸோ நான் என்னோட லாஸ்ட் ரிட்டர்ன்மெண்ட் மச்சன் WWE தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் WWE ஹால் ஆஃப் ஃபேம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இப்போ அதாவது இப்போ நம்ம ஜெஃப் ஹார்டி இப்போ WWEக்கு வரதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஸோ மேபி இன் ஃபியூச்சர், அதாவது அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் WWEக்கு வருவார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெஃப் ஹார்டி பக்கம் ஓப்பனாக இருக்குது. பட் WWE அவங்கள மறுபடியும் திரும்ப கொண்டு வராங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியலாக நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது 2025க்கான ராயல் ரம்பிளோட டிக்கெட் சேல் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 53,000 டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விற்றுருக்கு. ஸோ மேபி இதுக்கு மேலே விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, 53,000 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய அறைனால பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் நடக்க போகுது. சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அதை நம்ம எப்படியெல்லாம் ரசிக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப திக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என் வாய் கண்டிஷன் எல்லாம் கிளியராக இருந்ததுக்கப்புறமா சூப்பர் குவாலிட்டியில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.